சென்னையில் நேற்று காலமான இயக்குநர் வி சேகரின் உடல் மருத்துவமனையிலிருந்து அவரது வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில்ராஜா அடைந்திருக்கிறார். செந்தில்ராஜா, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குநர்களில் ஒருவராக கருதப்படுபவர் வி சேகர். அவர் இந்த குடும்ப திரைப்படங்களை, குடும்ப உறவுகளை மையமாக கொண்ட படங்களை எடுப்பதில் ஒரு சிறந்த ஒரு இயக்குநராக வலம் வந்தார். குறிப்பாக நடுத்தர வர்க்கத்துடைய அந்த வாழ்க்கை முறையை, கூட்டு குடும்பங்களுடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் அவர் திரைப்படங்களை இயக்கி வந்தார். அவர் நேற்று உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக குறிப்பாக 10 நாட்களுக்கு முன்பு அவருக்கு ஒரு மாரடைப்பு ஏற்பட்டது. அப்போது சுயநினைவு இழந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இருந்தாலும் ஒரு 10 நாட்களுக்கு மேலாக அவர் தொடர் சிகிச்சையில் இருந்த போதும் அவர் அந்த பலனளிக்காதன் காரணமாக அவர் உயிரிழந்தார். இந்த நிலையில்தான் அவருடைய உடல் இன்று அவருடைய இல்லத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. குறிப்பாக வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய இயக்குனர் சங்கத்திற்கு அருகில் அந்த உடல் கொண்டு வரப்பட்ட போது இயக்குனர் சங்க நிர்வாகிகள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அங்கிருந்து அவருடைய உடல் கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வி சேகருடைய இல்லத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு தமிழ் முறைப்படி சடங்குகள் நடைபெற்று அவருடைய சொந்த ஊருக்கு இன்று மாலை அவருடைய உடலானது எடுத்து செல்லப்பட இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில்ராஜா.